பாப்பா இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றதுல ஸ்டார்டிங்ல அங்கிருந்து வந்த புதுசுல அது ஏன்னா பாப்பா நெஞ்சிலே தான் முக்காவாசி படுத்து. என்னால கெட்டு போன லைஃப் அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீலிங்லயே நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா அது என்னால கெட்டு போனது இல்ல, சூஸ் பண்ணது இவன் தான். நடுவுல வேணான்ற மாதிரி மைண்டுக்கு போயிட்டு எனக்கு சொன்னீங்க இப்ப என்னதான் கெட்டு அதுதான் நடுவுல வேணான்ற மாதிரி மைண்டுக்கு போனவனா இல்ல நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு குழப்பி விட்டது நான். பட் ஒரு கில்ட் இருக்கு உங்களுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடைல். இவங்க சைடுல இருக்கிற பாசிட்டிவ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட கூட சொன்னாங்களான்னு தெரியல, அம்மாட்ட சொன்னாங்களான்றது தெரியல. என்கிட்ட நிறைய ராஜேஷ் அக்கான்னு நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மை எல்லாமே தெரிஞ்சு நான் வெளியே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். அவ்வளோ ஆதங்கம் இருக்கு, அவ்வளோ கோவம் இருக்கு. நீ ஏமாத்திட்டேன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் ஏமாத்தல, நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். வேற கல்யாணம் பண்றான்னு சொல்லி இவன் வீடியோ பாக்குறவங்க அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்ற வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இவனை பேசினா கரெக்டா இருக்கும். நீ அதுக்கு தான்டா இவளை கழட்டி விட்டுருக்கு, அவளை கழட்டி விட்டுருக்குன்றாங்கல்ல. நானும் சரி இவனும் சரி நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான் டிவோர்ஸ் கொடுத்தாங்க. அவங்க யாரோ நம்ம யாரோன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி பேசுறது முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் புத்திட்டு இருக்கிறோம். நீ கழட்டி விட்ட, நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது அவ்வளோ கோவம் வருது. ரெண்டு பேத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரு பர்சன்னா நான் தான். நீங்க சொல்றேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்க. டிவோர்ஸ் வாங்கின உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு வேளை நாளைக்கு நான் 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நடுவில், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எதுக்கு? பிள்ளைய கொடுத்து பாட்டுக்கு போயிட்டான், பிள்ளைய கொடுத்து பாட்டுக்கு போயிட்டான், இப்படிதான் எனக்கு பேர் வரும். கல்யாணம் பண்ணா ஒரு பிள்ளைய கொடுத்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஒரு அக்யூஸ்டா தான் இல்லை. இப்படி பார்த்தாலும் பாப்பா 18 வயசு வரைக்கும் என் கூட வரப்போறது இல்லை. அதுக்கப்புறமே அவங்க எந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க வளருவாங்கன்றது தெரியாது. ஒருவேளை 18 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு கிட்ட ஆயிரும். அவங்க அப்பாதான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு, எப்படினாலுமே இப்போ பாப்பா தாய் கிட்ட தான் வளரணும். என்கிட்ட இப்போ வரப்போறது இல்லை, கோர்ட் படி பார்த்தா வரப்போறது இல்லை. திரும்ப சேரதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம் மாதிரி தான். கல்யாண அளவுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு க்ரஷ்ல பேசுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் ஆல்ரெடி மேரிடான பையன் அப்படின்றதுனால வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்களே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதனால இவன் எப்படியாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது தனாக்கா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் சூஸ் பண்ணணும்னு சத்தியமா நினைச்சுக்கிற போகல. சாரி தனா அண்ணி. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அது இப்போதைக்கு இல்லை ப்ரோ, ஃபியூச்சர்ல தெரியல இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒரு தம்பியா நிறைய பேர் கமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் கல்யாணம் முடிச்சிட்ட, தம்பிக்கு இன்னும் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிற அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? அதான் இவன் வாழ்க்கையில் நிறைய அக்கறை இருக்குது. நிறைய பேர் என்னை சொல்கிறது இந்த மாதிரி தான், நீ சுயநலத்துக்காக அவன் வாழ்க்கையை கெடுத்துட்ட, அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை, அதை தாண்டி அவனுக்கு குழந்தை இருக்குது, நீ இப்படி தப்பான முடிவு, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தனா அது அவன் வாழ்க்கையை சேர்த்து தான் பாதிக்கும். அதான் அவன் வாழ்க்கையில் நீ அக்கறையே படுறதில்ல, நீ உன் சுயநலமாக இருக்க, அவன் வாழ்க்கையை நீ தான் கெடுத்துட்ட அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்துடும். அதுக்கு நான் சொல்கிறத விட இவன் நிறைய இடத்துல ஆன்சர் பண்ணிட்டான். நான் சொல்லும்போது கூட சும்மா பட்டும் படாமல் நீங்கள் ஒத்துக்குவேன். ஒரு விதத்தில் அவன் எனக்காக தான் இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறது ஏன்னு கேட்டால் எனக்காக தான் அப்படின்னு நான் ஏற்றுக்குவேன். ஆனால் வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது. அவன் எங்களுக்குள்ள சண்டை நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் 3 மாதம் அங்கே தான் வாழ்ந்தான். இவன் அங்கே இருக்கிறதுனால நான் எதுவுமே பேசாமல் கம்முன்னு தான் இருந்தேன். அங்கே இருந்துட்டு இவன் கண் கூட சில விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து இங்கே வந்தான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு என் சைடில் இருக்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சு இவன் இங்கே வந்தான். இப்போ வரைக்குமே இவங்க இருக்கிறது எனக்காக தான்னாலுமே அவனோட பர்சனல் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறான். அதே நேரத்தில் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் குழந்தை தான் இருக்கான். எங்களுக்கும் இப்போ குழந்தை மேலே இருக்கிற அக்கறையினால தான் இவனோட வாழ்க்கையில் இன்னொரு முடிவு எடுக்காமல் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாளாக இதுக்கப்புறம் வீட்டில் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவன் சம்மதிச்சான்னா அடுத்த கட்டமாக. இன்னும் சம்மதிக்கலையா? நீங்கள் சம்மந்தம் தெரிவிக்கலையா? இல்லை ப்ரோ, அதான் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு, எப்படினாலுமே இப்போ பாப்பா தாய்கிட்ட தான் வளரணும். என்கிட்ட இப்போ வரப்போறது இல்லை, கோர்ட் படி பார்த்தா வரப்போறது இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப சேரதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுமே சுத்தமாக கிடையாது. அதனால எப்படினாலும் இப்போ பாப்பா சரி ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, இதில் நான் அப்போயே பதிவு பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவங்கள்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இதை மட்டும் சொல்லாமல். நிறைய பேர் சொல்கிறது நீ அவசரப்பட்டுட்ட, என்ன பிரேக் ஆகி அதுக்குள்ளே டிவோர்ஸ் வாங்கின உடனே கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணுற முடிவுக்கு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ இவனுக்குமே அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த இது இல்லாமல்
இவங்க எல்லாருமே சொல்கிறத கேட்டு நாங்கள் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 5 வருஷம் கழிச்சா ஒரு 33 34 வயசு ஆயிரும். ஓகே, அது பரவாயில்ல. இவனுக்கும் அப்போ தான் ஒரு 29 30 வயசு ஆகும். பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நாளைக்கு நான் 5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நடுவில், அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி எதுக்கு ப்ரோ? கல்யாணம் பண்ணி எதுக்கு? இல்லைனா அடுத்த ஒரு குழந்தையே பிறக்குதுன்னா அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு எதுக்கு? எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இப்போ இவங்க கமெண்டில் பேசின எல்லாரும் அன்றைக்கி வந்து நிற்பாங்களா? இல்லை எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க முடியாத விஷயத்தை இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் சொல்கிறது அதுதான். நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு நீங்கள்லாம் சொல்கிறத விட ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் ஐயோ இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டோமே, நம்ம அம்மாவுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காம இருந்துட்டோமே, கடைசி வரைக்கும் அவங்க பேர குழந்தைய அவங்க கையில் தூக்கி கொஞ்சணுன்ற ஆசையை நம்ம நிறைவேற்றாமல் விட்டுட்டோமே, அது எனக்கு காலம் போகிற வரைக்கும் எனக்கு அது மறையாதில் வரும். அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் இவனையுமே அவசரப்படுத்துறது அதுக்கு தான். அவசரப்படுத்துகிற மீன்ஸ் அவன் அனுமதியை மீறியோ அவன் விருப்பத்துக்கு மாறாவோ நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவன் இதில் மட்டும் இல்லை, அவன் பர்சனல் லைஃப்லேயும் சொல்கிறேன், அவன் விருப்பத்துக்கு மீறி இங்கே எதுவுமே நடக்காது. இவன் எங்கள் ஃபேமிலியில் டோட்டலாக சேஞ்ச். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், அவன் என்ன நினைக்கிறானோ அதான் செய்வான். ஸோ இவன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டால் அவன் வாழ்க்கையை கெடுக்கிற உரிமை கூட எனக்கு கிடையாது. அதே மாதிரி இவன் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இதுதான். நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா இன்றைக்கி பேசுகிறவங்க யாராவது முன்னாடி நிற்க போகிறாங்களா? இப்போவே நேற்று அப்படிதான் அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவனுக்கு ஒன்று பண்ணி வச்சுட்டேன், இப்போவே ஒரு மாதிரி மனசுலாம் முட்டுது, நெஞ்செல்லாம் அடைக்குது. அது சந்தோஷம் அந்த மாதிரி துக்கத்தில் இல்லை, ஆனால் டெய்லி நைட்டு ஏதாவது ஒன்று நடக்குது, நெஞ்சு வலி வருது, அந்த மாதிரிலாம் வருது. நாளைக்கு போயிட்டேன்னா அப்புறம் ஓனமே நினச்சி ஆத்மா இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே கமெண்ட்டில் போடுறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அவங்க ஈஸியாக அவசரப்பட்ட எப்படா டிவோர்ஸ்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க நீ. இப்போ நம்ம ஒரு வேளை நம்ம அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான், நீ எதுக்கு புலம்பிட்டே இருக்க இப்படின்னு கேட்பாங்க. நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இந்த உலகம் வாழ்ந்தாலும் இது பண்ணதான் செய்யும், தாழ்ந்தாலும் இது பண்ணது, நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், படுத்தாலும் குத்தம், உட்காந்தாலும் குத்தம். ஆனால் அதெல்லாம் யாருக்குன்னா அதெல்லாம் கான்சியஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு தான். இப்போ நாங்கள் வந்து அதுக்கெலாம் ரொம்ப ரியாக்ட் ஆகிறோம்னா, இப்போ நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் இல்லைடா நீ தாண்டா என் காசை எடுத்திருக்கேன்னு சொன்னோம்னா தான் உங்களுக்கு கோவம் வரும். நீங்கள் உண்மையிலே திருடி இருந்தீங்கன்னா கோவமே வராது. ஆமாம் நான் ஒரு நாள் திருடிட்டேன் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ப்ரோ, எங்கள் மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாங்கள் கோவமே விட மாட்டோம், கம்முன்னு பேசிட்டு போனா அப்படி தான் அப்படின்னு. இப்போ உனக்கு என்கிட்ட வந்து நீ 2வது கல்யாணம் தானே அப்படின்னா ஆமாம் அதுனால என்ன அப்படின்னு சொல்லுவேன். நீ ஏமாத்திட்டேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும், ஏன்னா நான் ஏமாத்தலை, நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது நீங்கள் நெகட்டிவாக ப்ரொஜெக்டான நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் மைண்டில் வச்சு யோசிச்சு பாருங்க, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள இவங்க சீண்டவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டிலாம் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்குன்றதை தாண்டி அவங்க நெகட்டிவிட்டிக்கெலாம் ஒர்த்தானவங்க, அவங்க அந்த நெகட்டிவிட்டிக்கெலாம் காரணமானவங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அதை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏறி மிதிக்கிறாங்க. ஓகே, பட் நீங்கள் லைவில் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏண்டா இதுக்காக தான் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு என்னடா நீங்கள் பேசுகிறீங்க அப்படி மாதிரி, டைவர்ஸ் வந்து இதுக்காக தான் வாங்கினாங்கன்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி சொன்னீங்க. அவ்வளோ கோவம் இருந்துச்சு அவங்களுக்கு? அவங்க கூட அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் இவங்க பாதி பேருக்கு என்னன்னா, ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்றான், அது மட்டும் தான் தெரியுதே தவிர மித்தபடி என்ன நடந்துச்சு என்ன எதுன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா, யூடியூப்ல அவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க, எல்லாரும் வீடியோ போடுறாங்க, யார் கூட வேற யாரு கூட இல்லாமல் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட சுற்றுறவங்க எல்லாம் நிறைய பேர் யூடியூப்ல இருக்கதான், சோசியல் மீடியால இருக்கதான் செய்யறாங்க. பல வீடுகள் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சோசியல் மீடியால, சின்ன வீடு பெரிய வீடு நிறைய வீடு வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சோசியல் மீடியால இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லார் வீடியோவும் பார்த்துட்டு வந்துட்டு இவன் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி பேசினா பரவாயில்ல. எந்த வீடியோவே பாக்குறது இல்லை, டைரக்டா பிளைண்டா இவனை மட்டும் பாக்குறாங்க, பார்த்துட்டு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படி பண்றான்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றது திங்க் கூட பண்ண முடிக்கிறாங்க. பண்றான் அப்படின்னா ஏதோ ஒரு இவன் தப்பு பண்றான், இவன் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போறான். அப்படி ஏமாத்துறவன வந்து இவன் எத்தனை பேர் மறைமுகமா 10 கல்யாணம் 15 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவன் மறைமுகமா பண்ணிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு இப்படி வந்து ஓப்பனா வந்து இது என்னது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்றதெல்லாம் ஓப்பனா எதுக்கு அவன் பண்ணணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் அதான் ப்ரோ, இவன் சொன்னது பாயிண்ட் தான் ப்ரோ. எதுவுமே தெரியாதனால மட்டும்தான் இந்த பேச்செல்லாம். இப்போ வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்ன சொல்றாங்க, நீ அதுக்கு தான்டா இவளை கழட்டி விட்டுருக்க, அவளை கழட்டி விட்டுருக்குன்றாங்கல்ல. நான் இப்போ உங்கள் இந்த இது மூலமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன், நானும் சரி இவனும் சரி நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கல. இது வரைக்கும் நாங்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்கல. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவனுக்கு தான் டிவோர்ஸ் கொடுத்தாங்க. இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அடுத்த ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் கவுண்டர் ஃபைல் பண்ணி சம்மதம் தெரிவித்து வாங்கிட்டு வந்தோமே தவிர நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கல. இங்கே உள்ளவங்கெல்லாம் நீ கழட்டி விட்ட எங்களால் நினச்சிருந்தா நாங்கள் அப்போவே சொல்லியிருக்க முடியும், இப்படி நாங்கள் பண்ணல, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, எங்களை இது பண்ணிட்டாங்க, இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க முடியும். அவங்க யாரோ நம்ம யாரோன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி பேசுறது முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பொத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க ட்ரிகர் பண்ணி நீ கழட்டி விட்ட, நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது
அவ்வளோ கோவம் வருது. எல்லாத்துலேயுமே நம்ம ஒதுங்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏமாந்தது நம்ம தான் பொத்திட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் நீ தான் பண்ண அப்படின்னு ஏறி அடிக்கும்போது தான் ஆத்திரமா வருது. அதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறான், இவன் வேற கல்யாணம் பண்றான்னு சொல்லி இவன் வீடியோ பாக்குறவங்க அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்ற வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இவனை பேசினா கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற என்ன கமெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு கமெண்ட்? அதுதான் bro, இந்த இவனாலதான் ஏழை விட்டு போச்சு அப்படின்றத எனக்கு அது ஏத்துக்கவே முடியல. இப்ப நான் இவன் பேச்சே கேட்டு வளர்ந்த பையனா இருந்தோம்னா அவன் சொல்றான் ஆமா கரெக்ட் தானே, நம்ம மணி பேச்சே கேட்டு வளர்ந்தோம் அதனால சொல்றாங்கன்ற. இவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது. இவன் பேச்சு இவன் இங்க போகாதுன்னா நான் இப்படி சுத்தியாவது அங்கதான் போவேன், எப்படியாவது அங்கதான் போவேன், அந்த மாதிரி ஒரு இது. அப்படி இருக்கும்போது இவன் பேச்சு நான் கேட்கவே மாட்டான். ஆனால் இவனை வச்சு இவனால என் லைஃப் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ரொம்ப ஒரு கடுப்பே வருது. இப்போ நீங்கள் இப்போ சொல்லும் போது டக்குன்னு சொல்லி கடந்துட்டீங்க, பாப்பாவையுமே நான் வந்து பார்க்க மாட்டேன், ஐ அங்கே தான் இருக்க போகிறோம் தெரிஞ்சு அப்படின்றப்போ லைஃப்பில் எப்போ உங்களுக்கு தோணும்ல? ஏன்னா நீங்கள் அவ்வளோ எமோஷ்னல், எங்கே பார்த்தாலும் ராஜ்மகி, எங்கே பார்த்தாலும் ராஜ்மகிழ்த்து ஒன்று. இப்போ வீட்டில் வச்சு ஒரு அவார்டு பார்த்தேன், அதுவும் ராஜ்மகிழ் நின்று இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு அது தோணுதா? சர்வே பண்ணிடுவோம்னு தோணுதா? ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சஃபராக இருந்தேன். பாப்பா இல்லாமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதுல ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து வந்த புதுசில் அது ஏன்னா பாப்பா நெஞ்சிலே தான் முக்கால்வாசி படுத்துவா, அவள் விரல் படும்போது வைக்கும்போது அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணோம். ஒரு இதுதான் நமக்கு முடிவு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து இதாயிரும்ல. இப்போ அப்போ வந்து 2 கண்டானா இருந்த முடிவே இல்லாமல் இருந்தேன், என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிச்சு, இதுதான் நமக்கு தீர்வு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் பாப்பா 18 வயசு வரைக்கும் என் கூட வரப்போறது இல்லை. அதுக்கப்புறமே வந்து அவங்க எந்த மாதிரி வளருவாங்கன்றது தெரியாது. அவங்க வந்து அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லி வளர்ந்தாதான் அப்பா வேணும்னு சொல்லி வருவாங்க. நான் என்னதான் போய் வந்து பார்த்து வந்து இருந்தாலுமே வளர்ற விதம் தானே இருக்கு, வளர்க்குற விதம் தானே இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க வந்து அப்பா தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். ஒருவேளை 18 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நான் அவங்களுக்காக வாழ்றது எனக்கு பிடிக்கதான் செய்யும், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாழ்றத இந்த கேப் வந்து எனக்கு அது வருவாங்க நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லை. 18 வருஷமா நான் தனியாவே நான் இருக்குன்னு ஆசைப்பட்டா கூட அம்மா வாழ முடியாது. அம்மா வந்து சரி என் பிள்ளை 18 வருஷம் பிள்ளை வர வரைக்கும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா விடுவாங்களான்னு பார்த்தா அம்மாவுக்கு அது தாங்காது. அதான் இவன் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு 5 வருஷத்துல ஏதோ ஒன்று அம்மாவுக்கு ஆகுது அப்படின்னா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னா அது அடையாது, என்னையதான் சுத்தி வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எதுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான். அதனால ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா வந்துட்டு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் நீங்க என்னதான் வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் இப்போ 2 பேத்துக்கும் வந்து இந்த பாஸ்ட் சொல்றாங்க, உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பெயினா இருக்கா? ஏன் நிறையா எனக்கு என்ன பெயின்னா இவங்க சைட்ல இருக்கிற பாஸ்ட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட கூட சொன்னாங்களான்னு தெரியல, அம்மாட்ட சொன்னாங்களான்றது தெரியல. என்கிட்ட நிறையா ராஜேஷ் அக்கான்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மை எல்லாமே தெரிஞ்சு நான் வெளியே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். அவ்வளோ ஆதங்கம் இருக்கு, அவ்வளோ கோவம் இருக்கு. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஆனா இன்னமும் உங்க மேல தானே பழி போடுறாங்க அப்படின்னு வெளியே சொல்லணும்னு தான் இருக்கு. ஆனா என்னைய வச்சு வைக்க மாட்டாங்க 2 பேரும். இல்ல எங்க சொல்ல முடியாத நிலைமையில எங்க உட்காரிச்சிட்டாங்க. இல்ல நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது வந்து தப்பா தான் போய் முடியும். அதான் சொல்றேன்ல, இவங்க 2 பேத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரு பர்சன்னா நான் தான். அவ்வளோ உண்மையும் தெரியல, நான் வெளியே சொல்ல முடியாத நிலைமையில தான் உட்காந்துருக்கோம் நாங்க. அது தெரிஞ்சதுனால மட்டும்தான் இவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர தெரியலன்னா எந்த பொண்ணா இருந்தாலுமே இவனை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. மணிட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அது எதிர்பார்த்து வந்துங்கிறாங்களே, நீங்க சொல்லுங்க என்ன எதிர்பார்த்தீங்க? ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் எனக்குமே அதான் வருத்தம். நீங்க ஏன் வெளியே சொல்லாம இருந்துட்டீங்க? சொல்லாம இருக்க போய் தானே உங்களுக்கு இந்த பேருன்ற மாதிரி தான் நானும் சொல்லியிருக்கலாம். இவங்க அட்லீஸ்ட் ஒரு இதாவது சொல்றேன்னு சொன்னாங்களே தவிர்த்து சொல்லாம விட்டுட்டீங்களே கடைசியில. இப்போவும் நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான். நீங்க சொல்றேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்க, கடைசி வரைக்கும் நீங்க உண்மையை சொல்லவே இல்லையே அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையுமே. பட் சில பேரோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, அவங்க உங்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க. நீ ஏன்பா வந்து ஒரு சாயலை பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்களே. அதான் ப்ரோ, இதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் பண்ணல. நான் உங்களை அடிச்சிட்டோன்னா நீங்கள் தான் ப்ரோ கத்துவீங்க, நான் கத்த மாட்டேன். ஏன்னா அடிப்பட்டது நீங்கள், அடிப்பட்டது நானும். இன்னொன்று நானாக சொன்னதுக்கு ரீசன் என்ன ப்ரோ, சும்மாவே இப்போ நான் உங்களை வந்து விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இம்பாடு போயிட்டான், இப்படி தான் எனக்கு பேர் வரும். நான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எனக்கு அந்த பேர் ரொம்ப தான் ஜாஸ்தியாக இருக்கும். இவன் கல்யாணம் பண்ணா ஒரு பிள்ளையை கொடுத்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேருமே சோசியல் மீடியாவில் இல்லைன்னா நான் அவங்களை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை அவங்க சோசியல் மீடியாவில் இல்லை, நான் மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கேன்னா நாங்கள் பிரிஞ்சுட்டோம் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கும்போது சும்மாவே பொண்ணுங்க சைடு தான் எல்லாரும் சாய்வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து என்ன சொல்லிடுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு பிள்ளையை கொடுத்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அட்லீஸ்ட் இவ்வளவா சொன்னதுனால தான்
ஓகே அப்போ இவன் நான் சொல்லியாத வேண்டிய சுச்சுவேஷன் சொல்லலைன்னா இந்த நேரத்துக்கு நான் வந்து ஒரு அக்யூஸ்டா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன். சொன்னதுனால தான் ஓகே ரைட் இவன் மேலே ஏதோ ஒரு நியாயம் இருக்கு போல அதனால தான் வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சுத்தமாக சொல்லவே இல்லைன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணா பிள்ளைய கொடுத்தா இப்போ அடுத்து கல்யாணம் பண்ண போறான் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றான் இப்படிதான் பேர் வந்திருக்கும். பட் இப்போ நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாமா அடுத்த வருஷம் 2026 ராஜ்மகி? அதான் bro, எதுவுமே நம்ம கையில இல்ல. ஏன்னா நான் அப்படி சொன்னதுனால தான் வந்து அந்த ரீல்ஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆகி டக்குனு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இல்லை உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. நான் திரும்ப அதே கேட்குறேன், 2026 ராஜ் அவர்களுக்கு கல்யாணம் எதிர்பார்க்கலாமா? அதுதான் ப்ரோ, எதுவுமே நம்ம கையில இல்லையே. இப்போதான் அருள் வாக்கு கிடைச்சிருக்கு உங்கள்ட்ட இருந்து. நான் சொல்றேன். ஓகே நீங்க சொல்லுங்க வந்து ரெண்டோட பாண்டிங் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ஒருவாட்டி ஓப்பனாக சொல்லிட்டாரு ப்ரோ நான்லாம் இவனை மதிக்க மாட்டேன் ப்ரோ, நான் சும்மா அண்ணன் தம்பி பாசம்லாம் கிடையாது ப்ரோ அப்படிலாம் சொன்னாங்க. பட் இவங்களுக்குள்ள வந்து ஒரு குட்டி பாசம் வந்து ஒளிஞ்சிருக்காது, நல்லா தெரியுது. நீங்க சொல்லுங்க, பார்க்கும்போது எவ்வளவு அழகான ஒரு சகோதரத்துவம். ஆமா, 2 பேரும் நேர்ல அவ்வளவா பேசிக்கிற மாட்டாங்க, பாசத்தை வெளிப்படுத்திக்கிட மாட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி இல்ல வேற யாரையோ இவங்கள பத்தி வேற யாரையோ சொல்லிட்டா அப்ப 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்து அவனை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த பாசம் வந்து இருக்கு, ஆனா வெளி காமிச்சுக்க மாட்டாங்க 2 பேரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ மணி வந்து கண் கலங்கி ஒரு மாதிரி அழுது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கோவம். அப்போ நீ கூட இருந்தீங்களா? அப்போ உங்கள்கிட்ட என்ன வந்து பேசியிருக்காரு அப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா? அதான் அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ண தான் செஞ்சாங்க, என்ன செய்யறதுனே தெரியல, இப்படி சொல்றாங்க, அவனுக்கு மட்டும் தான் அவனை ஆச்சுன்னா நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அம்மாவை நினைச்சும் நிறையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கும், ஆனால் அம்மாவால் தாங்கிக்கிட முடியாது. அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னொன்று எங்கள் ஃபேமிலியில் அந்த டைமில் நிறைய அடி ப்ரோ, எப்படின்னே தெரியாது. ஒரு குழந்தை இங்கே எனக்கு அண்ணன் பையன் குழந்தை வந்து பிறந்து இறந்துருச்சு, 4 நாளில் பிறந்து இறந்துருச்சு. இவன் கூடவே படித்த என் தங்கச்சி, அதாவது பெரியம்மா பொண்ணு, இவன் கூடவே படித்த பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது, அவளும் திடீர்னு இறந்துட்டான். இப்போ அதுக்கப்புறம் இங்கேயே இந்த ஊர்லேயே எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது 2 மாதம், ஒரு 2 மாதம் கேப்பில் அப்படியே ஒரு பயம் கொடுத்துருச்சு. இவனை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கும் போது இங்கேருந்து கால் வருது, ஆக்சிடெண்ட்டில் மாமா பையன் 19 வயசு பையன், அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இங்கே பக்கத்து ஊர்லேயே இறந்துட்டான். அடுத்தடுத்து நடக்கும்போது நாங்களுமே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அது பயம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இல்லாத லைஃப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பாசப்போ 2 பேருமே வந்து கப்பலாக இருந்தவங்க ஓகேங்களா? இப்போ வந்து 2 பேருமே வந்து சிங்கிளாக இருக்கும் போது ஒருத்தவங்களோட என்ட்ரி வந்து அண்ணியோட என்ட்ரி அப்படிங்கிறப்போ அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். ஆமாம், என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு? அதான் நான் வீடியோல சொல்லிட்டேன், என் வீடியோ அப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோலயே நான் வந்து சொல்லியிருந்தேன், இவங்க வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு வரம் மாதிரி தான் எங்க ஃபேமிலி கிடைச்சது. ஏன்னா நான் இவன் வந்து மேரேஜ் பண்ணிப்பான்னு ஃபர்ஸ்ட் மேரேஜே நான் வந்து இவன் பண்ணிப்பான்னு நினைக்கவே இல்லை. இவனோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருந்துச்சு, அம்மா இருக்கிற வரைக்கும் இருக்கணும், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானும் கூடவே செத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் இதுல இருப்பான். அவனுக்கு அந்த மேரேஜ்ன்ற தாட் வந்ததே கிடையாது. நான் தான் இவனை கொஞ்சம் உள்ள குட்டையெல்லாம் குழப்பி அந்த மாதிரி தாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே கொண்டு வந்தேன். இப்போ அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் தலையிடவே கூடாது இவன் இதில், ஏன்னா ஏற்கனவே நான் தான் அவன் லைஃப்பில் ஓரளவு டேமேஜ் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு தலையிடவே கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி தான் இருந்தேன். அம்மா அழுகிறத வைக்கிறத வச்சுட்டு மட்டும் தான் இவனை மாற்றணும்னா அம்மா கிட்ட நான் இவனுக்கு தெரியாமல் பேசிடுறேன், உன்னால மட்டும் தான் முடியும், நீ பேசினா மட்டும் தான் நடக்கும், அதனால நான் பேசினாலும் ஒன்றும் நடக்காது, நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீ ஏதாவது தூண்டி விடு, நான் அம்மாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். அது அம்மா நைட்டு உட்காந்து தூண்டி விடலாலுமே அவங்க அழுவாங்க, தூண்டி விடும் போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்த்து மனசு மாறுவானான்னு எதிர்பார்த்தோம். இவங்களை திடீர்னு நெல்லையப்பர் கோயில் அந்த இதுல வச்சுதான் பார்த்தேன். எனக்கு இவங்க வந்து மணி கூட அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு எதுவுமே தெரியாது எனக்கு, அப்போ க்ளோஸே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்தோன்னே சரி நிறைய ஃபேன்ஸ் இவன் பார்ப்பான், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, இவனை தேடி வீட்டுக்குலாம் தேடி வருவாங்க திருவேற்கர்லாம், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து இவனை தேடி வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு கேஷுவலா இது பண்ணி போயிட்டேன். கல்யாணின்னு ஒரு பையன் அவன் தான் சொல்லிட்டு இருந்தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி சும்மா கிண்டல் அடிச்சிட்டு இருந்தான். அது கடைசியில உண்மையாவே இவங்க லவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது நீங்க நம்ம ஏன்னா பசங்களுக்கு தெரியும்ல வந்து 2 வந்து ட்ராக் வேற எங்கேயோ போகுது. ஆனா எனக்கு அப்படி சுத்தமா இவங்களை 2 பேரும் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஏதோ 10ஓட 11 ஃபேன் இவங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து தூத்துக்குடி தான் அப்படின்றது தெரியும், ஃபேமிலி பத்தி எல்லாமே கல்யாணி எல்லாமே சொன்னாங்க, பசங்க எல்லாமே சொன்னாங்க. சொன்னவொடனே கண்டிப்பா இவனை அக்செப்ட் பண்ணி கல்யாண அளவுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு க்ரஷ்ல பேசுறாங்க போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் ஆல்ரெடி மேரிடான பையன் அப்படின்றதுனால வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்களே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா ஒரு க்ரஷ் லெவல்ல பழகுவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன்.
அதுக்கப்புறம் ஏத்துப்பாங்கன்றது அதுக்கு தான் நான் அந்த வீடியோல தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்க அன்னைக்கு நான் தேங்க்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. ஏன்னா இது என்னால் கெட்டு போன லைஃப் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நீங்கள் இருக்கீங்க. ஆக்சுவலா அது என்னால கெட்டு போனது இல்ல, சூஸ் பண்ணது இவன் தான். நடுவுல வேணான்ற மாதிரி மைண்டுக்கு போயிட்டான். நீ என்ன சொன்னீங்க இப்போ என்னால தான் கெட்டு அதுதான் இவன் நடுவுல வேணான்ற மாதிரி மைண்டுக்கு போனவனா இல்ல நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு குழப்பி விட்டது நானு. மேடம் ஒரு கில்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஆமா. ஓகே, இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அப்பா சரியான ஜோடி அமைஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கா? அது இன்வெஸ்டிகேஷன்லாம் இவன் தான் பண்ணான். எப்படி? ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவன் கேட்டான் என்கிட்ட. அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ங்கிறப்போ என்னென்னலாம் அண்ணனுக்கு இருக்கணும் அப்படி மாதிரி பார்த்தீங்க? நான் இவங்க கிட்ட தான் பேசினேன் அன்னைக்கு பஸ்ல வரும்போது பேசினேன். நிறைய சொன்னேன். ஏற்கனவே மணி லைஃப்ல அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அதனால திரும்ப அந்த மாதிரி ஒண்ணுன்னா கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நீங்க அக்கான்னு தான் கூப்பிடுவோம், தாங்கிக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசணும் ரெண்டு பேருமே. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க இன்வெஸ்ட் என்னெல்லாம் பண்ணாங்க? அதான் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஸ்டார்டிங்ல கேட்கும்போது எங்களுக்குள்ள அந்த தாட்டே இல்லை. இந்த மாதிரி கல்யாணிலாம் சொல்றாங்கள அப்படின்னா இல்லல அப்படிலாம் நீ எதுவும் பேசிடாதன்னு சொல்லிட்டு அப்பவே இவன்கிட்ட சொல்லிட்டேன். இவனும் அந்த தாட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலிலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி கேட்டாரா? நீங்க கேட்டீங்களா அந்த மாதிரி? ஆமா. சூப்பர். அதுக்கப்புறமா ஃபேமிலிக்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சிட்டியா, ஃபேமிலி எல்லாம் விசாரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். அது எப்படி இல்லை, நம்மளுக்கே ஒரு லைஃப் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் அவங்க வீட்டுல சைட்ல போய்லாம் விசாரிக்கிற அளவுக்கு எப்படி இல்லை அப்படின்னு கேட்டேன். இவன் சொன்னா இல்லை நீ ஏற்கனவே ஒரு டைம் ஏமாந்துட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் கேட்கறத கேட்டுக்கிறேன், எனக்கு இல்லைன்னா மனசாராது. நான் இல்லை அப்படிலாம் கேட்காத, தப்பா நினைச்சிருவாங்க நான் இவன்ட்ட எவ்வளோ சொன்னேன். ஆனா எனக்கே தெரியாம போயிட்டு கேட்டுட்டு இவனே வந்து சொல்லிட்டான் இந்த மாதிரி நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன், கேட்டுட்டேன், வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அப்போ பொண்ணு எப்படி நம்மளை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிப்போம்ல, அதெல்லாமே அவள்கிட்டையும் ஓப்பனா கேட்டுட்டான். அப்புறம் இவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் விசாரிச்சு. சின்ன அக்கறை இருந்துட்டு இருக்கும் அண்ணன் மேல. ஆமா ப்ரோ. ஏன்னா இவெல்லாம் இன்னொரு லைஃப் சூஸ் பண்றதே பெரிய விஷயம். எனக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்துட்டோம். அதான் இவரோட இடையில என்ன சொல்லிட்டு இருப்பானா, பசங்களுக்காக வாழ்றது மட்டும் தான் என்னோட லைஃப் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நாங்க அப்போ அதை வந்து இல்ல நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எங்களால சொல்ல முடியாது. அவன் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். ஏன்னா இவனை நம்பி ஒரு 10 பசங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எப்படி இவன் முன்னேறதை விட அவங்கள எல்லாரும் எப்படியாவது முன்னேற்றி விட்டுறணும் அப்படின்ற மைண்ட்ல இருந்துட்டு இருந்தான். அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. நீ இல்ல இன்னொரு லைஃப் சூஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களால விட்டுட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் இவன் தனியாவே கடைசி வரைக்கும் இப்ப எனக்காவது நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான், எனக்காவது வாழ்றதுக்குன்னு ஒரு முகாந்திரம் இருக்கு. அதான் நானாவது வந்து கடைசி வரைக்கும் பாப்பாக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும், ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்து வைக்கிறதுக்காக ஓட வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இவனுக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. பசங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா இவன் ஒரு லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இவன் எப்படியாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பண்ணுவானா இல்லையா எனக்கு நம்பிக்கை இல்லை, பண்ணுவான்ற நம்பிக்கை கிடையாது. அது தனாக்கா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் சூஸ் பண்ணுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. சொல்லுங்க அண்ணின்னு கூப்பிடுங்க. அண்ணின்னு முன்னாடி சொல்லுங்க. கூப்பிட ஆரம்பிச்சிட்டா நான் இன்னும் கொஞ்சம் வர மாட்டேங்குது. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.